ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நைட்டு நான் எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் சமையல் செய்கிறதுக்கு உண்டான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்ட்டு, நேற்று சந்தை இல்லைங்களா எங்கள் ஊரில், அப்போ வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருந்தேங்க. பாருங்கள், இப்போ தான் செடியிலிருந்து பொரித்த மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் துணியை வந்து தண்ணியில் நனைச்சி அதை வந்து பிழிஞ்சிட்டு வந்து நம்ம அந்த துணியில் வந்து காய்கறியை போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொத்தவரங்காயும் வெண்டைக்காயும் நான் ஒரே கவரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தவரங்காய் வந்து ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லி பாதி கொத்தவரங்காய் எடுத்துட்டேங்க. எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி சமையல் செய்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நார் வரும். அந்த மாதிரி நாரை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா இருக்கும்போது நம்ம வந்து மல்லித்தழை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரிஞ்சிக்கலாம். நம்ம காலையில் நேரத்தில் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும்போது இந்த மாதிரி உட்காந்து நம்ம அரிஞ்சோம்னா அதில் வந்து நேரம் வந்து ரொம்பவே வீணாக போயிடும். அதனால நான் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்குவேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து சீக்கிரமாக முடியும். நீங்களும் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இப்போ இந்த காய் அரிகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதா, வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு அனுப்பிச்சி வைக்கிறதா, அப்போ இந்த சமையல்லாம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டா தான் நம்ம உட்காந்து இந்த காயை வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு அரிஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லா வேலையுமே கெட்டு போயிடும். அதனால வந்து நான் இப்போ இந்த மாதிரி தாங்க நான் செஞ்சு வச்சுக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த பழக்கம் வந்து ரொம்ப நாளாகவே நான் சும்மா இருக்கும்போது எல்லா வேலையுமே செஞ்சு வச்சுக்குவேங்க. தேவையான காய்கறிகள்லாம் வந்து இந்த மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் அறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகுங்க. அதனால வந்து நம்ம நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது ஸ்கூல் இருக்கிற டயத்தில் தான். மற்ற டயத்துலலாம் நம்மளுக்கு பரவாயில்ல. ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு தரணுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி காய்கறிகளை வந்து முன்னாடியே நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணுங்க. நான் செய்கிறது சரியாக தவறான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் வந்து காலையில் வந்து கொத்தவரங்காய் பொரியல் வைக்க போகிறேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி இன்னும் நான் முடிவு பண்ணலைங்க. காலையில் தான் அது தெரியும். பொரியல் வந்து கொத்தவரங்காய் பொரியல் வந்து வைக்கலான்னு முடிவு பண்ணி தான் நான் காய் அரிஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா கொத்தவரங்காய் வந்து முத்தி போயிருங்க. வெண்டைக்காயும் அப்படித்தான். சரிங்க, நான் வந்து இந்த காயை வந்து அரிஞ்சு பக்குவமாக வச்சேன்னா காலையில் எந்திரிச்சதுமே வேக போட்டு தாளித்து ஒரு பொரியல் ரெடி பண்ணிடலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. இந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.